ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஹோம்மேட் கீ செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது வீட்டில் நம்ம நெய் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது நீங்கள் முதல்ல பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாலோட ஆடையை நம்ம சேர்த்து வச்சுக்கணும் ஃப்ரீசரில். இப்போ நம்ம ஃப்ரீசரில் சேர்த்து வச்சு நம்ம பால் ஆடையை எடுத்துக்கலாம். இந்த பால் ஆடையை நம்ம டெய்லியும் சேர்த்து வச்சுக்கணும். அதுதான் இவ்வளோ பால் ஆடை. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இதை நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கோல்டு வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம மிக்ஸி நல்லா ரன் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வெண்ணெய் திறந்து வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸி வந்து ரன் பண்ணுவோம். மேலே வெண்ணெய் திறந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ நல்லா பிழிஞ்சு கோல்டு வாட்டரில் போட்டு எடுக்கணும் இந்த வெண்ணெயை. ஒரு கோல்டு வாட்டரில் நல்லா நினைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி உருக்கி வருதுன்னு. இது நல்லா உருகட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உருகிக்கோங்க. நெய் ஸ்மெல்லு இப்போயே வந்துடுச்சு, ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ஸ்லோ ஃப்ளேமில் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிட்டோம். அது வரைக்கும் நம்ம வேக விடுங்க. இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. அதுக்கு அடுத்து நம்ம கருவேப்பிலை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பியூர் கீ ரெடி ஆயிடுச்சு. ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டீல் பாக்ஸில் வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் பியூர் கீ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் அடிக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம கிளச்சி பார்த்தா கீ இது மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள்.